ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயாரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன மேங்கோ மோட்டிஃப் எப்படி பண்ணுறது, சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் நம்பர் 13 நீடில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேங்கோ மோட்டிஃப்க்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்காக மம்தா பிராண்ட்ஸ் சரி த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். இப்போ வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக அந்த கொம்பு மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, கரெக்டாக அந்த ஷார்ப்லேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வந்து ஃபினிஷிங், அதாவது எந்த இடத்துலையும் நாட்டு இல்லாமல் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக அந்த மேங்கோ மோட்டிஃபை சுற்றி அவுட்லைன் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சரி த்ரெட்டில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். கரெக்டாக சின்ன சின்ன செயினாக போட்டுட்டு வாங்க. அப்போ தான் வந்து அந்த மேங்கோ மோட்டிஃப் வந்து கரெக்டாக அந்த ஷேப் மாறாமல் அழகாக வரும். ஸோ அதனால் ட்ரேஸ் பண்ணும்போதே நல்லா அழகாக மேங்கோ மோட்டிஃபை வந்து கரெக்டாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாக் பீஸில் ட்ரேஸ் பண்ணதுனால கொஞ்சம் பட்டையாக தெரியுது. பட் பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பென்சில் மாதிரி அழகாக மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த கோணையாக இல்லாமல் கரெக்டாக ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போதே தெரியும் கிராஸாக மாறுது, லைன் வந்து கொஞ்சம் கிராஸாக போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் ஒரு 2-3 டைம் அந்த மேங்கோ ஷேப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கொம்புக்கும் சேர்த்து நம்ம பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல பீட் வைக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேப் விடாமல் நீங்கள் அதை கரெக்டாக அந்த ஃபினிஷ் பண்ணி கொண்டு வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த செயினை ஒட்டியே கொண்டு வரணும். இப்போ வந்து நான் பீட் வைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். என் நாட் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அவுட்லைன் உள்ளுக்குள்ளே இன்னொரு அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கொம்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த கொம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக அந்த ஃபினிஷிங் கொண்டு வந்து முடியும். இப்போ அந்த கொம்பு மாதிரி போட்டிருக்க இடத்துல ஒவ்வொரு சுகர் பீடாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும். அந்த கொம்பை ஃபினிஷ் பண்ணுற இடத்துலேருந்து நீங்கள் வேணுன்னா டபுள் பீட் எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம 2 பீடாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். கொஞ்சம் அந்த கொம்பு மாதிரி இருக்க இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். த்ரெட்டு விட்டு விட்டு போகும். ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. நான் வந்து ஒரு 2-3 பீடு அந்த மாதிரி எடுத்து செட்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீடாக கூட நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 2 இது கொடுக்கலாம். பட் அந்த கொம்பு மாதிரி வளைஞ்சிருக்கு பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம 2 பீட் போட்டோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொம்புக்கு மட்டும் சிங்கிள் பீடாக வந்து போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். மற்ற இடத்துல கொஞ்சம் நல்ல பெரிய லாங்காக கேப் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பெரிய மோட்டிஃப் இல்லைங்களா, ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் நம்ம வந்து 2 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 பீட் மட்டும் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கு மேலே 3 பீட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரேமை விட்டு கிளாத்தை கழட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கி தெரியும். இதுவும் கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டியே ஓரமாக போட்டுட்டு வாங்க. நமக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் அந்த ஷேப் கிடச்சிட்டாலே போதும். நமக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. அந்த ஃபஸ்ட்டு அந்த சரி த்ரெட் அவுட்லைன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப் மாறாமல் போட்டுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டியே நம்ம அதுக்கு மேலே வந்து அந்த ஷேப்பை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம பாட்டுக்கு கண்டினியூஸாக உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கிட்டு போகலாம். கொஞ்சம் இந்த மாதிரி இந்த பெண்டு வரும்போது, இந்த வளைவு வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரேமை திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரேமோட பொசிஷனை மாற்றாமல் ஸ்ட்ரெயிட்டாக நீடியில் ஹேண்டில் பண்ணி ஸ்டிச் பண்ண பழகுங்க. பிகாஸ் நம்ம ஃப்ரேமில் வந்து பேக் நெக்கோட பார்டர் மட்டும்தான் டிசைன் பண்ணவும் முடியும். பட் வந்து நம்ம ஒரு காட்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அதை ரொட்டேட் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரேமோட பொசிஷனை மாற்றாமல் எப்படி நீடியில் ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டில் வந்து முடிச்சிடணும். ஆல்ரெடி ஒரு லைன் நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம்.
இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு அழகாக தெரியும். ஸோ முடிச்சுட்டு என் நாட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின், சுகர் பீடுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே சேம் நார்மல் சீவிங் த்ரெட்டையே எடுத்துகிட்டு நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸில் இழுத்து அடுத்த செயினுக்கு நடுவில் போட்டு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டிச் அது அப்படியே இழுத்து இழுத்து கண்டினியூஸாக போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அவுட்லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதில் அந்த டைரெக்ஷன்லேயே வந்து நீங்கள் அடுத்தடுத்து கொடுக்குறதெல்லாம் வந்து கொடுங்க. இப்போ பார்த்திங்களா ஸ்டோன் செயினை வந்து நான் எந்த சைடு வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா அந்த கொம்பு வந்து வளைவாகிற இடத்துல தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு மேங்கோ மோட்டிஃபோட ஒரு கிளியராக வந்து நமக்கு பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி டிசைன் இருக்கும். ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நீங்கள் பயப்படவே வேண்டாம். கொஞ்சம் நல்லா அந்த சுகர் பீட்ஸை ஒட்டியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போது. அப்போ தான் வந்து நம்ம டைட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து அந்த செயின் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஃபஸ்ட்டு எண்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து கரெக்டாக நல்லா உள்ளே ஃபிக்ஸ் வச்சு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் த்ரெட்டை டைட்டாக இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் லூஸாக ஸ்டிச் பண்ணியிருந்தோம்னா அந்த ஸ்டோன் செயின் வந்து கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி தெரியும். ஸோ இதுக்கும் என்னான்னு முடிச்சுட்டு அடுத்தது அப்படியே கண்டினியூஸாக சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கண்டினியூஸாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இருக்கும். பட் அந்த வளைவுகள் மட்டும் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பீடாக எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன ஸ்பேஸ் அந்த கொம்பு மாதிரி ஒரு லீஃப்க்கு அந்த மாதிரி போடும்போது மட்டும் கொஞ்சம் அந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து சிங்கிள் பீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற இடத்துல நீங்கள் மேக்ஸிமம் 2 பீட்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. பிகாஸ் இப்போ ஃபேப்ரிக் விட்டு கிளாத்தை கழட்டிட்டோம் அப்படின்னா அந்த 3 பீட் கொடுத்துருக்க இடத்துல கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிச்சுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் தூக்கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே போல் இந்த சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் 24 நீடில் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ சுகர் பீடு ஸ்டோன் செயின் எல்லாமே வந்து நம்பர் 24 நீடில் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த கடைசியாக பீட் வச்சுட்டு நல்லா எண்ட் நட் போட்டுக்கோங்க. ஸோ அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளுக்குள்ளே த்ரெட் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் அண்ட் நம்பர் 13 நீடில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம லீஃப்க்கும் வந்து லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுவோம், இல்லைனா பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி லீஃபை ஃபில் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 2 சைடுமே வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சைடு ஃபில் பண்ணலாம். பட் நான் இந்த மோட்டிஃபில் வந்து டபுள் சைடுமே வந்து ஃபில் பண்ணி கொண்டு வர போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேப் வந்து கொஞ்சம் மேங்கோ மாதிரி பெண்டான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 2 சைடும் ஈவனாக கொண்டு வாங்க. ஒரு சைடு வந்து 2 ஸ்டிச் போட்டு கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஈவனாக கொண்டு வருங்க 2 சைடும். அதே போல் நம்ம இந்த மாதிரி பீடு ஸ்டோன் செயின் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு அந்த மிடில் இருக்க கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும்.
அது எதனால் அப்படின்னா, நீங்கள் வந்து கிளாத்தை வந்து ஃப்ரேமில் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்காமல் விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சென்டரில் இருக்க கிளாத் வந்து நமக்கு லூஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோட்டிஃப்லாம். அப்போ தான் இந்த மிடில் வந்து நம்ம இந்த த்ரெட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வரைக்கும் அந்த ஷார்ப் வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த சைடு ஃபில் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு பெட்டல்ஸு, ஃப்ளவர்ஸு அதெல்லாம் இப்படி தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக ஃபினிஷ் பண்ணிடலாம். மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக வரும். இந்த மாதிரி த்ரெட் வச்சு ஃபில் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சுட்டு எண்ட் நாட் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.